இந்த ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் லொகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடவிநயனார் டேம் தான். இந்த அடவிநயனார் டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம ஓவர்ஃப்ளோ ஆகி வரும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அண்ட் நீங்கள் இந்த அடவிநயனார் டேம் வரணும்னா மொதல் செங்கோட்டை ரீச் பண்ணிடுங்க. அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அடவிநயனார் டேம் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்துட்டோம். ஆனால் அடவிநயனார் நீர்த்தேக்கம் எப்பயாவது தான் வந்து இங்கே வந்து தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே தண்ணி வந்திருக்கு. நம்ம தென்மலை விலாகில் ஃபஸ்ட்டு பிளேஸாக இதை தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த 169 ஃபீட் உயரம் உள்ள இந்த டேம் வந்து கரெக்டாக மேக்கரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டேம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டேமை பார்க்குறதுக்கு. இந்த டேம் வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றது ரொம்பவே ரேர். இந்த டேமில் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெஸ்ட்ரிக்டட். பட் ஆனால் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட நீங்கள் நின்று குளிச்சிக்கலாம். அதுவும் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்தால் மட்டும் தான் நீங்கள் இங்கேருந்து குளிக்க முடியும். இதுவும் ரெஸ்ட்ரிக்டடான ஒரு பிளேஸ் தான். பட் ஓன் ரிஸ்கில் நீங்கள் குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எங்கே கிளம்பிட்டோம்னா புலி அருவி தான். நம்ம அடவிநயனார் டேம்லேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த புலி அருவிக்கு தான் கிளம்பிட்டோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க ஒரு காருக்கு. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் குளிக்க வரல, அதனால தான் நாங்கள் இந்த புலி அருவிக்கு வந்துட்டோம். ஸோ புலி அருவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு, ஓவர் க்ரௌடட். அண்டு புலி அருவி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது ரொம்பவே சின்ன ஃபால்ஸ் அண்ட் கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நீங்கள் வரதுனா வரலாம், இல்லைனா சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இந்த ஃபால்ஸுக்கு யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் ஓல்டு பீப்புள்ஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே சின்ன ஃபால்ஸ் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு வாட்டர் ஃபால்ஸாக தான் இது இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸில் நல்லா நீங்கள் குளிச்சு முடிச்சக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா காடை முட்டை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி தருவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம், இல்லைனா வியூ பண்ணி பார்த்துட்டு இங்கே இருக்க இந்த முட்டையை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த முட்டையோட டேஸ்ட்டுக்கு நாங்கள் அடிக்டட். அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மலை தான். டேரெக்டாக இங்கேருந்து ஒரு 37 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் தென்மலை போகிறதுக்கு. ஸோ போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசன்னு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ரோடு வேறு. நெக்ஸ்ட்டு தென்மலை மெயின்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த பிக்கப் வியர்ன்ற ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேமை நல்லாவே பார்க்க முடியும். ஒரு டாப் வியூவிலேருந்து நம்மளால் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டேமுக்கு கீழே போய் பார்க்குறது தான். ஸோ அந்த வியூ இதை விட அல்டிமேட்டாகவே இருக்கும். தென்மலையில் ஒட்டக்கனலில் இருக்க பிக்கப் வியர்ன்ற ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து நம்ம 3rd ஸ்பாட்டாக வச்சுருக்கோம். இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இன்னும் தண்ணி வந்து ஃபுல்லாக திறந்து விடல. மேபி இன்னும் ஃபுல்லாக திறந்து விட்டோன்னு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது வந்து விசிட் பண்ணுறப்போ தண்ணி எவ்வளோ வருதுன்றதை சொல்லுங்கள். கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை பெய்யுது, அப்புறம் லைட்டாக வெயில் அடிக்குது. ஸோ மாறி மாறி தான் இருக்குது. நான் போகிறப்போ ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ வெயில் அடிச்சிட்ருக்கு. இங்கே வந்து மழை பெய்கிற டைம் வந்தோம்னா நிறைய குளிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஸ்பாட் இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்பாட்டும் ஒன்று தான். ஆனால் இங்கே குளிக்க முடியாது, ஜஸ்ட் நீங்கள் வியூ மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். இந்த டேம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கட் பண்ணுற மாதிரி ஒரு பாதை வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் இறங்கி போனீங்கன்னா ஒரு தரமான வியூவை உங்களால் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா டேமுக்கு அப்படியே ஆப்போசிட் வியூ மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேலேருந்து பார்த்துட்டு டேம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போகிறத இங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ செம்ம வியூவாக இருந்துச்சு இந்த இடத்துலேருந்து நம்ம டேம் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பாலம் தான். இந்த பாலம் பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாலத்தில் நடந்து போகிறதுக்கும் அண்டு பார்க்குறதுக்குமே. இந்த ஒத்தையடி பாதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தடுப்பு போடல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஏன்னா விழுகிறதே இந்த பக்கம் தான் விழுவாங்க அதிகமாக. விழுந்தால் உயிர் தப்பிக்க முடியாது. இங்கிட்டுனா கூட ஏதாவது பொழைச்சிக்கிடுவாங்க. ஆனால் இங்கிட்டு போடாமல் வச்சுருக்காங்க. லைட்டாக யாராவது போகிறப்ப ஸ்லிப் ஆனாலோ இல்லை தலையில் சுற்றிடுச்சு விழுந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களை தூக்க கூட ஆள் வர முடியாது. ஏன்னா இங்கிட்டு இறங்குறதுக்கு வழியே கிடையாது. இனிமேல் வரதா இருந்தால் டேம்லேருந்து இந்த பக்கம் இறங்கி வர முடியுமான்னு தெரியல. மேபி சுற்றி வரலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா சேஃபாக ஒரு ஓரமாகவே போயிட்டு ஓரமாகவே வந்துடுங்க. அண்டு பாலம் ரொம்ப பழைய பாலம் மாதிரி தான் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் விரிசல்லாம் விட்டுருக்கு. ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்க அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டேமோட வியூ பார்க்கலாம். ஸோ மொத்தம் இந்த இடத்துல டேமை வந்து நம்ம 3 விதமாக வியூ பார்க்க போகிறோம். மேலே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், அண்டு இந்த சைடு 3rd இந்த பாலம். இது ஒத்தையடி பாதமாக இருக்க பாலம் தான். இந்த டேம் வியூ பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த சைடு இருந்து பார்க்குறதுக்கு. அண்ட் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்டு கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வரதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்பாட்டை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம இன்னொரு ஸ்பாட்டுக்கு கிளம்பி போய் பார்க்க போகிறோம். தென்மலை டேம்லேருந்து ஒரு 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த டீர் பார்க் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான டீர் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த எல்லா மானையுமே உங்களால் பக்கத்தில் போய் பார்க்க முடியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோ நல்ல ஸ்பேஸ் தான். அவ்வளோ இந்தாங்க உங்களுக்காக நான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன்.
சூப்பர். எவ்வளோ அழகாக சாப்பிட்றீங்க, செம்ம க்யூட்டில். இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவோ இருக்காது. ஸோ கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு டீர் பக்கத்துலையுமே நின்று பேசலாம். அது பக்கத்தில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஸ்பாட்டு. கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டீர் பார்க்கு. இது நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்குன்றதை பார்க்கணுமா? இப்போ பாருங்கள். குட், செம்ம. கடிச்சிட மாட்டேல, உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். மூக்க வெளியே. உனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கா என்ன? டீர் பார்க்கை நல்லா பார்த்து முடித்தோன்னே இங்கேருந்து ஒரு 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஈகோ டூரிசம் தான் போக போகிறோம். ஸோ இந்த ஈகோ டூரிசமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே தரமான ஸ்பாட், அல்டிமேட்டாக இருக்கும். இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 ரூபா. ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து நீங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளேஸில் நீங்கள் வாங்கிருங்க. இதான் ஈகோ டூரிசம்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. ஸோ இங்கேருந்து நம்ம டிக்கெட் செக்கிங் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உள்ளே கிளம்பி போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பாதை பிரியும். ஸோ நீங்கள் ரைட் சைட் கட் பண்ணி போனீங்கன்னா டைனோசரோட ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இங்கே ஒரு 20 to 30 டைப் ஆஃப் டைனோசர்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லாமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி போகிறப்போ ஒரு ஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு போகிற நல்லது. ஏன்னா இங்கே வந்து நிறையாவே மங்கீஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். நீங்கள் போகிறப்பே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அண்டு கொஞ்சம் தூரத்தில் அண்டு கொஞ்சம் ஹைட் ஆகி அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாச்சுவையுமே பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி இடத்துல சில்ட்ரன்ஸ் கூட்டு வரது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ரசித்து பார்ப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்லாம். கொஞ்சம் ஏஜ் கூட உள்ளவங்க வந்து நடக்க முடியாது. ஸோ அவங்களாம் வந்து இந்த பிளேஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம நடந்து சுற்றி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இங்கே நடந்து போய் சுற்றி பார்க்கலாம். அப்போ இல்லைனா வந்து நீங்கள் அங்கே வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே வெறும் டைனோசர் மட்டும் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பீப்புள்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்கும். உங்களால் எல்லாத்தையுமே பார்த்து இங்கே என்ஜாய் பண்ண முடியும். இருக்க எல்லா பிளேஸையுமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்லன் டேம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கனாலே இந்த கல்லன் டேமோட வியூ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு டாப்லையும் போய் நம்மளால் பார்க்கலாம். ஆனால் டாப்பில் போனால் நம்ம அங்கிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இங்கேருந்து ஒரு வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டேமுக்கும் அந்த வாட்டர் ஃப்ளோக்குமே. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ கிளிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் கிளம்பிடலாம். ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வரையும் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளே நடக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் கட்டையாக போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் கீழே விரிச்சிட்டாங்க. பட் இதில் வாக் பண்ணி போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கேயே வந்து நடந்து பார்க்கலாம், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த தென்மலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு ரூம் ஸ்டேவோட தான் வந்திருக்கும். ஸோ இந்த ரூம் ஸ்டேல தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி ஒரு 2 days அது ஆகும்ல. ஸோ 1 day ஸ்டே பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரூம் சூஸ் பண்ணதுக்கான மெயினான 2 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அஃபோர்டபுள், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்க ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். இந்த 2 மட்டும் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரூம் பின்னாடி போகிற ரிவர். ஸோ இதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ரெசார்ட்டோட பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட ஃபுல் வீடியோ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை கப்புள்ஸோடையோ யார் கூட வந்து ஸ்டே பண்ணாலுமே இங்கே குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் அண்ட் வந்து நல்லாவும் இருக்கும். செம்ம வைபாக நீங்கள் குளித்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஈவினிங் டைமில் இந்த இடத்துல வாக் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த ரிவரு அண்டு இங்கே இருக்க பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குறதுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் ஸ்டேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்க ஒரு தரமான வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் வந்தீங்கனாலே இந்த ஃபால்ஸில் எப்போயுமே தண்ணி இருக்கும். நீங்கள் வந்து குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ அல்டிமேட்டான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இது பேர் பார்த்தீங்கன்னா பாண்டவன் பாரா வாட்டர் ஃபால்ஸ். இதோட லொக்கேஷனுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறந்துடாமல் இந்த ஃபால்ஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் எல்லா ஸ்பாட்டையுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அம்பநாடு வாட்டர் ஃபால்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு நீங்கள் 1 டேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் தென்மலை பார்க்குறப்ப இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு போனாலும் ஓகே தான். ஆனால் இது வந்து செம்மையான ஸ்பாட். அம்பநாடு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. ஸோ இங்கே நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் அண்ட் க்ரௌட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அம்பநாடு வாட்டர் ஃபால்ஸ் 1 அண்ட் அதுக்கு மேலே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். இது நீங்கள் ஜீப்லையும் போகலாம், இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிள்லையும் போய்க்கலாம். அது உங்களோட விஷ் தான். பட் ஜீப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய லொக்கேஷன்ஸை அவங்க சுற்றி காட்டுவாங்க. இந்த அம்பநாடு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரப்போ இந்த ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுதுருட்டின்ற ஊரில் தான் இருக்குது. ஸோ இது அம்பநாடு டீ எஸ்டேட்டுன்ற பிளேஸில் வர 2 பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த அம்பநாடு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நீங்கள் தாராளமாக மழை பெய்யறப்போ வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் கேரண்டி, ஏன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு. ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அண்டு வந்து இந்த தென்மலை விலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துமே ஷோ பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில பிளேசஸ் வந்து காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்கலாம். அண்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்லாம் மறந்துடாங்க. மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஸ்பாட்டுமே. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டடாக நிறையா வீடியோ வேணும்னா பைக்கர் மைண்ட் வாய்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சியர்ஸ்.